நம்ம கேட்போம், நம்ம இந்த ஓதக்கூடிய நேரம் தொழுதிருந்தா, ஜக்காத்து மற்ற மாதிரி அமல் செய்திருந்தா நல்லதா இருக்குமே, அந்த எவ்வளவு பெரிய வேலையை விட்டுட்டு இங்கே வந்து புரதா ஓதிட்டு இருக்கிறோம், அதுக்காக பணங்களை செலவழிக்கிறோம், அதற்காக நேரங்களை ஒதுக்கிறோம் என்று நமக்கு சந்தேகம் ஏற்படலாம். இல்லை இல்லை, இதன் காரணமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. தொழுகை மட்டுமல்ல வணக்கம் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் சொல்லவில்லை. தொழுகை மட்டுமல்ல வணக்கம், திக்ருல் அம்பியாய் மினல் இபாதா, அம்பியாக்களை புகழ்வதும் வணக்கம் தான். அம்பியாக்களை புகழ்வதும் வணக்கம் தான். வணக்கம்னு சொன்னா இதற்கு விரிவுரை எழுதுறாங்க. நோன்பு எப்படி வணக்கமோ, தொழுகை எப்படி வணக்கமோ, அதற்கு எப்படி கூலி கொடுக்கப்படுமோ, அதே போன்று அம்பியாக்களை புகழ்வதும் வணக்கம், மற்றுள்ள வணக்கங்களை போன்று இதற்கும் கூலி கொடுக்கப்படும் என்பதாக முஹத்திஸின் நமக்கு விளக்கி தருகிறார்கள். நாம் சொல்லி வந்த விஷயத்துடைய சுருக்கம், இன்றுள்ள அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்தும் எதிராக இருக்கக்கூடிய வஹாபிகளும் இவர்களுடைய நம்முடைய இடையுள்ள வித்தியாசம், தொடர்பு எதை போன்று தெரியுமா? சஹாபாக்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் மத்திய தொடர்பை போன்றுதான். அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய நம்பிக்கை சஹாபாக்களுடைய நம்பிக்கை, வஹாபிகளுடைய நம்பிக்கை முனாஃபிக்குகளுடைய நம்பிக்கை. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு என்று நபிகள் நாயகத்தை அழைத்து சலாம் சொல்லும் போது நாம் யாரெங்க நினைக்கணும்? இன்னைக்கு ஒரு குரூப் சொல்லுது ரசூலுல்லாஹ்வை நினைக்க கூடாது, காரணம் அல்லாஹ்வை தொழக்கூடிய தொழுகை அல்லவா, நபிகள் நாயகத்தை எப்படி நினைக்கிறது? ஆனா அல்லாஹ் சொல்றான், தொழுதுட்டு நினைக்கிறது மட்டும் இல்லைங்க, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டா தொழுகை விட்டுட்டே போயிடணும். நபிகள் நாயகத்தை நினைப்பது அடுத்த விஷயம். தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது, இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் அழைக்கிறார்கள் சொன்னால் தொழுகை ஒரு புறத்தில் வைத்துக் கொண்டு அஸ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும். இப்படி இது சம்பவம் சஹாபாக்களுடைய காலகட்டத்திலே நடந்தது. தொழுகையில் நபிகள் நாயகம் நம்மை அழைத்தால் நாம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றிருக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு என்று அழைக்கின்ற நேரத்தில் எல்லா மூமின்களும் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஓ முஸ்லிமே, நீ அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு என்று அழைக்கின்ற நேரத்தில் ஈருலக வேந்தர் அஸ்ரஃபுல் வரா சய்யிதுல் வுஜூத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி அவர்களை உன் மனக்கண் முன்னால் கொண்டு வர வேண்டும் என்பதாக இமாமுனா அறிவுலக மேதை ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லித் தருகிறார்கள். அப்ப அந்த நம்பிக்கை தான் சஹாபாக்கள் நபிகள் நாயகத்தை பற்றி எந்த ஒரு நம்பிக்கை வைத்தார்களோ அதைத்தான் இந்த அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்தினர்கள் பின்பற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ்வும் தன்னுடைய குர்ஆனிலே ஒன்றல்ல இரண்டல்ல பல இடங்களில் வலியுறுத்தி சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும், நம் குடும்பத்தையும், நம்மை சார்ந்தவர்களையும் எல்லாவர்களையும் மரணம் வரை புனிதமான உண்மையான பரிசுத்தமான அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத் என்ற புனித இஸ்லாமிய மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். தொடர்ந்து துஆ பிரார்த்தனை. மஹதரா அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர், பூமா நபியின் புனித வழி தோன்றல் மாஸ்கர் மகளிர் அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியருமான மரியாதைக்குரிய உஸ்தாத் பெருந்தகை எஸ் சையீத் அப்துல் ரஹ்மான் பாக்கவி ஃபாதில் ஹசனி தங்கள் நாயகம் அவர்கள் ஓதுவார்கள். الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ما سلف من ذنوبنا وعصمنا فيما بقي من آجالنا. توفنا وأهلنا وأساتذتنا مسلمين والحقنا وإياهم بالصالحين. اللهم أوصل وبلغ مثل ثواب ما قرعناه من كلامك القديم
مقبولة مرضية متصلة منا إلى حضرة سيدنا شفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم. اللهم ارزقنا وارزق أولادنا وارزق والدينا وارزق من تعلقوا بنا وارزق أهلنا في الدنيا زيارته وفي الآخرة شفاعته وفي الجنة مرافقته يا رب العالمين. ثم إلى حضرات الأنبياء والأولياء والعلماء والشهداء والصديقين والصالحين. اللهم زدهم فضلا على فضلهم، درجة على درجتهم، كرامة على كراماتهم يا رب العالمين. اللهم انفعنا بعلومهم وبارك لنا بمرضهم، واشف أمراضنا وأمراض مرضانا بكراماتهم، وادفع بلياتنا وبلياتهم، وارحم موتانا يا رب العالمين. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين. آمين آمين. فضل سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين.